எல்ஷடாய் ஜபக்குழுவுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய இந்த நல்ல அருமையான இந்த உபவாச ஜபத்தில் நானும் உங்களோடு இணைந்து இந்த நாளிலே ஜெபிக்க, இந்த நாளிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியுமா என்னை அன்போடு அழைத்த அருமையான சகோதரனுக்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ பிரதர்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஆண்டவருக்கு நம்மை விட்டு கொடுக்கலாமா? என்னோடு பேசுங்க ஆண்டவரே, உங்க வார்த்தை எனக்குள் ஊடுருவட்டும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேச அவர் விரும்புகிறார். நீங்க விட்டு கொடுத்தா அவர் பேசுவார். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. Thank you Jesus. Yes Lord. Thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. Oh hallelujah. Thank you Jesus. அவர் நல்லவர். அவர் முகத்தை நோக்கி பார்க்கலாமா? அன்றைய இந்த உபவாச ஜபம் நான் இன்னும் உம்மை நெருங்குகிற ஒரு அனுபவத்தை கொண்டு வரட்டும்னு சொல்லுங்க. இன்னும் உம்மை நெருங்குகிற ஒரு நல்ல நாளா இந்த நாள் மாறட்டும் பான்னு சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். கர்த்தர் ஜெயத்தை தருவார். உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார். உங்களை ஒரு நாள் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். எத்தனை முறை தேவ சமூகத்திற்கு வந்தாலும் தேவன் ஒரு முறையும் நம்மை வெறுமையாய் அனுப்பாத தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
எங்களை அதிகமாய் அன்பு கூறுகிறீர்கள் பரலோக தகப்பனே. இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. அடியேன் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு தொடர்ந்து இந்த அருமையான காலை இந்த உபவாச ஜெபத்திலே பேசுவாராக. என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40ஆம் 41ஆம் வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26, 40, 41ஆம் வசனங்கள். பின்பு அவர் சீஷனிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு பெரிய எதிர்பார்ப்பை சீஷர்களிடத்திலே காண்பித்தார். என்ன எதிர்பார்ப்பு? அவர் கைது செய்யப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கெத்செமனே தோட்டத்திற்கு தம்முடைய சீஷர்கள் எல்லாரோடும் போறார். கொஞ்ச தூரத்திலெல்லாம் மற்ற சீஷர்களை அவர் அமர வைத்து விட்டு இயேசு தமக்கு பிரியமான அன்பான சீஷனாகிய யோவானையும் யாக்கோபையும் பேதுருவையும் அழைத்து கொண்டு உள்ள செல்கிறார். அவர்கள் மூவரையும் ஒரு இடத்துல உட்கார்ந்து, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் வியாகுலப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர்களை அமர வைத்து விட்டு அவர் இன்னும் உள்ளே சென்று அவர் ஜெபிக்கிறார். அவர் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்தார். அதிக வியாகுலத்தோடு ஜெபித்தார். ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தா இந்த 3 சீஷர்களும் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன் ஏசப்பா இவங்க 3 பேரையும் கூட்டு போனீங்க? இவங்க 3 பேரை போய் நம்பி கூட்டு போனீங்களே. ஏன்னா இந்த 3 பேர் ஏற்கனவே இவர் ஜெபிக்க அழைச்சிட்டு போய் தூங்கினவங்க. இவங்க 3 பேரும் ஏற்கனவே ஜெபத்திற்காக மறுரூப மலைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படும் பொழுது மறுரூப மலையில இவங்க 3 பேரும் நித்திரை மயக்கத்தில் இருந்தாங்களாம். அவங்க 3 பேருக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியல. இயேசுவிடத்துல சொல்றாங்க, நம்ம இங்க இருக்கலாமா, நமக்கு ஒரு கூடாரம் போடலாமா அப்படின்னு சொல்லி கூடாரம் போடுறத குறித்து, அங்க செட்டில் ஆகுறத குறித்து இயேசுவிடத்துல பேசுறாங்க. பாருங்க, அப்பமே உறங்கினவங்க இப்ப மறுபடியுமாக இயேசு இவங்களை நம்பி உள்ள கூட்டிட்டு போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா இவங்க 3 பேரும் திரும்பவும் தூங்குறாங்க. திரும்ப வெளியே வருகிறார். திரும்ப ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா, விழித்திருக்க கூடாதா என்று சொல்லிட்டு உள்ள போனா திரும்பவும் இவர்கள் உறங்குகிறார்கள். அநேக நேரங்கள்ல நம்மளால ஜெபிக்க முடியல. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, ஏன் ஜெபிக்க முடியல? Why we couldn't pray? ஏன் என்னால ஜெபிக்க முடியல? யாரை பார்த்து கேட்டாலும் ஜெபிங்கன்னா சரின்னு சொல்லுவாங்க. ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா ஜெபிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக ஜெபிக்கிறோமா? உண்மையில மனதார தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறோமா? உண்மையில தேவ சமூகத்துல நம்ம மணி பார்க்காம நம்ம கடமையை, நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மறந்து நம்ம தேவ சமூகத்தில் நம்மளால ஜெபிக்க முடியுதா? நிறைய பேரால ஜெபிக்க முடியல. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபிக்க ஆசை, ஆனா ஜெபிக்க முடியல. எல் ஷடாய் ஜெப ஊழியம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு ஜெப குழு, அல்லேலூயா. அதுல ஒரு உபவாச ஜெபத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர், ஆமென். நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்க, நிறைய இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம், இன்னைக்கு நடக்க போற ஊழியங்களுக்காக ஆயத்த ஜெபங்கள் நடந்திருக்கலாம். நீங்க வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஜெபத்தோட வந்திருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதுகெலும்பு
ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் என்று சொன்னால் அது ஆண்டவரோடு பேசுறது. அது ஆண்டவரோடு கூட, நம்மை படைத்த தெய்வத்தோடு கூட நம்ம அமர்ந்து அவரோடு கூட பேசுறது. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்கவே தெரியாது பிரதர், எனக்கு ஜெபமே வராது பிரதர், நான் ஒன்றும் கிறிஸ்தவன் இல்லையே, நான் கிறிஸ்தவா இல்லையே, எனக்கு ஜெபிக்க வராது. ஜெபிக்கிறதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரேயருக்கு பேட்டர்னை சொல்லி கொடுத்தார் இயேசு. ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் பேட்டர்ன் சொல்லி கொடுத்தார், ஒரு மெத்தடாலஜியை சொல்லி கொடுத்தார். ஜெபிக்கும் போது கர்த்தரை முதல்ல மகிமைப்படுத்துங்க, ஜெபிக்கும் போது உங்க பாவத்தை அறிக்கை பண்ணுங்க, பிறர் குற்றத்தை மன்னித்து ஜெபியுங்க, அப்புறம் உங்க தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க, அவருடைய அரசாட்சி உங்க வாழ்க்கையில வரணும்னு ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு மகிமையை செலுத்துங்க. இப்படி அழகா ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுத்தார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம பல நேரம் ஜெபிக்க ஆசை, ஆனா ஜெபிக்க முடியல. ஜெபிக்க முடியாம போராட்டம். ஜெபிக்கிறதற்கு விருப்பம் இருந்தாலும் இன்னைக்கு ஜெபம் பண்ண முட்டி போட்டா நம்ம சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபம் அது கொஞ்ச நேரம் கூட தாங்க மாட்டேங்குது. சிலவங்க சொல்வாங்க, நான் ஜெபிக்கிறேன் முட்டி போடுறேன், கொஞ்ச நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னா என் மனசு அப்படியே எங்கேயோ வெளியே போயிருது. அப்படி கூட்டத்தில் வந்து உட்கார்ந்தா கூட கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம். பொதுவாக மனுஷங்களுக்கு கிராஸ்பிங் பவர் கொஞ்சம் ஒரு 18 வயசை தாண்டினவங்களுக்கு கிராஸ்பிங் பவர் என்னன்னா, அந்த ஈர்ப்பு சக்தி எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கும் அப்படின்னா அதிகபட்சம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான். அதனால தான் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கதையாவது பாட்டாவது பாடி நம்மளை மறுபடியும் கூட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது காரணம் அதுதான். புரியுதா? இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம கொஞ்ச நேரத்தில் போய் அப்படியே செருப்பை போட்டு வீட்டுக்கு போயிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணனா இல்லையா, நான் பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சனே, வீடை பூட்டினா பீரோவை பூட்டினா அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து திரும்பி உட்காந்துருவோம். எதில்? மனசில். அவன் மனசு வெளியே போயிடும். ஜெபம் பண்ண முழங்கால் படிக்கிட்டான், ஜபம்லாம் முட்டிலாம் 1 மணி நேரமாக போட்டிருப்போம், ஆனால் 10 நிமிஷத்துலலாம் ஜபம் முடிஞ்சிருக்கும். முழங்கால தான் சும்மா போட்டிருப்போம். நீங்க ஜெபம் பண்றீங்களா? நான் இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். நான் சில கேள்விகளை கொண்டாந்தேன். நீங்களாம் ஜெபிக்கிறீங்களா? நீங்களே சொல்லிக்கோங்க, ஆமாவா இல்லையா. சரியா? நம்ம எல்லாம் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம், யாருமே இல்லைன்னா சொல்ல மாட்டோம். சரியா? நீங்களாம் ரொம்ப உண்மையுள்ளவங்க, எனக்கு தெரியும். ரெண்டாவது கேள்வி, எவ்வளவு நேரம் உங்களால ஜெபிக்க முடியுது? ஹவு லாங்? எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்? இல்லை பிரதர், நாளா ரொம்ப நேரம் ஜெபிப்பேன் பிரதர். ரொம்ப சந்தோஷம். மூணாவது கேள்வி என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப நேரம் ஜெபிக்கிறீங்கல்ல, எவ்வளவு நேரம் கவனச்சிதறல் இல்லாம ஜெபம் பண்றீங்க? கவனச்சிதறல் இல்லாம எவ்வளவு நேரம் உங்களால ஜெபிக்க முடியுது? 10 நிமிஷம், 15 நிமிஷம், சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. இந்த மோசமானது ஒண்ணு என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணும் போதே இயேசு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது எங்க போ? அறை வீட்டுக்குள் போய் அப்புறம் கதவை சாத்து. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த கதவெல்லாம் சாத்திட்டு உள்ள இருந்துட்டு இந்த கதவை திறந்து வச்சிருப்போம், இந்த கதவையும் திறந்து வச்சிருப்போம், இந்த கதவை ரொம்ப திறந்து வச்சிருப்போம். ரைட்? இந்த கதவையும் திறந்து வச்சிருப்போம். ஜெபம் பண்ணிக்கிட்டே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. இந்த மனசு கதவையும் பூட்ட மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த கதவை பூட்டுறீங்களோ இல்லையோ, இன்னொரு கதவை நம்ம கண்டிப்பா பூட்டியே ஆகணும். பக்கத்திலேயே மொபைல்ன்ற கதவையும் திறந்து வச்சிருப்போம். அங்க டங்குன்னு எட்டி பார்ப்போம். அது வெறும் தொலைபேசி அல்லது தொல்லைபேசி. நீங்க ஜெபிக்க போயிட்டீங்கன்னா உங்க போனையும் அடைக்கணும், சாத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாஸ்டர் பிரதர் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் ஒரு ஊழியக்காரங்க மீட்டிங் போயிருந்தேன், ஒரு ஊழியக்காரங்களை சந்திக்க போயிருந்தேன். நானும் மோகன் சேனனும் போயிருந்தோம் இன்னொரு ஊழியக்காரன் சந்திக்கிறதுக்கு. அப்போ அண்ணன் சொன்னாங்க 10 மணிக்கு நம்ம மீட் பண்ணிடுவோம். சார் நாங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டோம். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரிசப்ஷனில் இருந்தோம். அவரும் எங்களுக்கு காத்திருக்கிறவங்க ஒரு ஊழியக்காரர். அப்போது நாங்கள் போகணுன்னே அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்க ப்ரைஸில் இருக்கிறவங்க மொபைல்னாங்க. ஏன் மொபைல் எதுக்கு இவங்களுக்கு?
ஊழியக்காரங்க. மோகன் சேனா என்ன பண்ணாங்க, அவங்க பேக்ல இருந்து திறந்து அவங்க மொபைல் எடுத்து கொடுத்தாங்க. நானும், அவரே கொடுத்துட்டாரு, நம்ம கொடுக்காம இருக்கலாமான்னு நானும் கொடுத்துட்டு, என்னன்னா உள்ள பேசும்போது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதான். ஆஃப்டர் ஆல் ஒரு ஊழியக்காரங்க கிட்ட பேசும்போது என்ன வரக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா, என்னை படைத்த தெய்வத்தோட பேசும்போது நான் எவ்வளவு கவனமா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு சபைக்குரிய மரியாதைலாம் போயிட்டே இருக்குது, ஜெபத்துக்குரிய மரியாதை போயிட்டே இருக்குது, வேத வாசிப்புக்குரிய மரியாதை போயிட்டே இருக்கு, தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கிற தியானிக்கிற நேரத்தினுடைய மரியாதைகள் போயிட்டே இருக்கு. எப்படி தெரியுமா? அவர் பேசும்போது நமக்கு வேற சிந்தை, அவர் பேசும்போது நம்ம வேற ஒன்றுல கவனம் செலுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்ம கனப்படுத்தினா கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவா. அல்லேலூயா. எவ்வளவு நேரம் கவனச்சிதறல் இல்லாம ஒரு மனமா உங்களால ஜெபிக்க முடியுது? என்னைக்காவது நீங்க ஜெபிக்கணும்ன்ற நேரம் அதை தவிர்க்கிறதற்கு, ஜெபத்தை தவிர்க்கிறதற்கு மனம் இருந்திருக்கிறதா? சில நேரம் பாத்தீங்கன்னா சில வீட்டுல குடும்ப ஜெபம் வான்னு கூட்டத்துக்கு அப்புறம் தான் அங்கங்க யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வரேன், ஒரு பெட்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் வரும், நான் வரேன். அடுத்த இன்னொரு கிச்சன்ல இருந்து இன்னொரு சத்தம் வரும், வரேன். ஹால்ல இருந்து இன்னொரு சத்தம் வரும், வரேன். கடைசியில் யாரும் வராது. சரியா? ஜெபிக்கணுன்ற நேரம் அதை தவிர்க்கிறதற்காக உங்கள் மனம் அடிக்கடி போகிறதா? ஆண்டவர் சில நேரம் காலையில எழுப்புவார், ஜெபம் எழும்புன்னு சொல்லுவார். கொஞ்ச நேரம் ஆண்டவரே கண்ணை மூடிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை தவிர்க்கிற பழக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? எப்பெல்லாம் ஜெபத்தை தவிர்க்கிறோமோ அப்பெல்லாம் நான் பின்மாற்றத்துக்குள்ள போறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. எங்க போறேன்? ஜெபம் பண்றதை தவிர்க்கிறவர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னால முன்னால மாதிரி ஜெபிக்க முடியல பிரதர், என்னால முன்னால மாதிரி எனக்கு ஜெபம் பண்ணல, ஜெபிக்கிற ஆர்வம் எனக்கு இல்ல. சிலங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கார்ப்பரேட் பிரேயர், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கார்ப்பரேட் பிரேயர். எல்லாம் கூடி வந்து சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பேர் கார்ப்பரேட் பிரேயர். இந்த ஜெபத்துல நிறைய பேர் ஆசையா கலந்து கொள்வோம், தவறில்லை, ஜெபிக்க கூடணும். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனங்களை கூட்டுங்கள், வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லாமா? ஆமென். நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் சொன்னார், ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணும்போது ஏன் பிரதர் ஊருக்கெல்லாம் சொல்றாங்க? பைபிள் சொல்லுது, கார்ப்பரேட் பிரேயர் பண்ணும்போது ஜனங்களை கூட்டணும். ஆமென். இதுல ஜனங்களை அழைக்கணும், வெளியே அழைச்சு தான் ஜெபம் பண்ணணும். அது கார்ப்பரேட் பிரேயர். பர்சனல் பிரேயர் தான் தம்பட்டம் அடிக்க கூடாது. நான் எவ்வளவு நேரம் தெரியுமா உள்ள கடந்தேன், எவ்வளவு நேரம் தெரியுமா நான் முட்டியில இருந்தேன், நான் எவ்வளவு நேரம் தெரியுமா நான் 21 நாள் இப்போ ஃபாஸ்டிங் போக போறேன், நான் 21 டேஸ் கழிச்சு நான் வெளியே வரேன், இதெல்லாம் வெளியே சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் அப்படி ஃபாஸ்டிங் போனாலும் எனக்குன்னு கொஞ்சம் பேர் என்னை ஜெபத்துல தாங்குறவங்களுக்கு நாங்க ஒரு சின்ன மீட்டிங் வச்சு நான் ஜெபம் பண்ண போறேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். யாருக்கும் தெரியாது, போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன் இதை சொல்லித்தரேன் தெரியுமா? இன்னைக்கு என்னுடைய ஆசை இங்க இருக்கிற எல்லாரும் ஜெபத்துல நல்ல வீரர்களாக, ஜெபத்துல நல்ல தேவ சமூகத்துல காத்து கிடக்கிறவர்களாக கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் மாற்றுவாராக. கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஜெபிக்கணும்ன்ற ஆசையை கர்த்தர் இன்னும் அதிகமாய் தருவாராக. நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்க ஜெபிக்கணும்ன்ற அந்த உணர்வு வருதோ, உங்களுக்கு ஜெபிக்கணும்னு ஆசை வருதோ, அப்பமே நீங்க தீர்மானிச்சுக்கோங்க, அந்த உணர்வை கொடுக்கிறது ஆவியானவர். எனக்கா ஜெபிக்கணும்னு பிசாசு சொல்லுவானா? சிலர் சொல்லுவாங்க, பிரதர் ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு பிரதர், ஜெபிக்க முடியல பிரதர். அந்த ஆசை கொடுக்கிறது யாரு? அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிடணும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். திடீர்னு ஒரு ஆண்டவர் வந்து ஈவன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஜெபிக்கணும்ன்ற ஒரு உணர்வு, ரைட், பாட்டை ஆஃப் பண்ணிடுவேன், இல்ல ஏதாவது மெசேஜ் போச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடுவேன். நல்லா துதிச்சுக்கிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு என்ன காரியத்துக்காக கர்த்தர் பாரப்படுத்துறாரோ அதை சொல்லி ஜெபம் பண்ணா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முடிஞ்சிடும், அழகா ஜெபம் பண்ணிடலாம். திடீர்னு நைட்டு படுத்த உடனே ஜெபம் பண்ணுன்ற ஒரு உணர்வு அடுத்த செகண்ட் முற்றி போட்டுறணும். எப்போல்லாம் நீங்க இப்படி ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறீங்களோ உங்க ஜெப வாழ்க்கை மகிமையாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நம்ம இன்னிலிருந்து நல்லா ஜெபிக்க போறோம். நல்லா சொல்லிக்கோங்க, நான் நிறைய ஜெபம் பண்ண போறேன். அல்லேலூயா. ஜெபிக்க
ஜெபிக்காதது பாவம். ஆமென். ஜெபிக்காதது என்னது? நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது பாவம். நம்ம எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுற ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்போ ஜெபத்தை குறைக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க உலகத்துக்கு பக்கம் சாயிறாங்கன்னு அர்த்தம். எப்போ நீங்க ஜெபத்தை அதிகப்படுத்துறீங்களோ அப்போ உலகத்திலிருந்து நீங்க பிரிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். அல்லேலூயா. நீங்க உலகத்துக்கு பக்கம் நிக்கிறீங்களா கர்த்தர் பக்கம் நிக்கிறீங்களான்றது உங்க ஜெப வாழ்க்கையை வைத்துதான் நாம் கவனிக்க முடியும். அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிறதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவை அதிகப்படுத்த போகிறோம். ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல? இதான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் கர்த்தர் பேசும்படியா எனக்கு சொன்ன வார்த்தை. ஏன் என்னால் ஜெபிக்க முடியல? ஆசை இருக்கு, முடியல. நான் நிறைய ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறேன், என்னால் முடியல. அப்படி ஜெபம் பண்ணணும் முழங்கால் படிட்டா கான்சன்ட்ரேஷன் மாறுது. நான் ஜெபிக்கணும்னு வந்து அப்போ தான் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ண முட்டி போட்டா தம்பி உடனே எனக்கு வயிறெல்லாம் கலக்குது, உடனே நான் எழுந்து டாய்லெட்டுக்கு போகிறேன். நான் சொன்னேன், இப்படி பழகாதீங்க. காலையில் எழுந்து முகத்தை கழுவிட்டு போயிட்டுங்க, காலை கடனை முடிச்சுட்டு வாங்க, வந்து ஃப்ரெஷ்ஷாக அமருங்க, ஃப்ரெஷ்ஷாக முழங்கால் முடக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக தேவனை நோக்கி நீங்கள் நல்ல முகத்தை கழுவிட்டு. சிலருக்கெல்லாம் பிளக்கணும் தெரியுமா, பிரச்சனை என்ன தெரியுமா, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்ம பெட்டில் படுத்துருவோம் பாருங்க, அதே பெட்டில் முட்டி போட்டுப்போம். இது பொல்லாதது. நம்ம ஜெபம் தடையாயிடும். நான் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நம்ம ஜெபம் தடையாயிடும். நீங்கள் ஜெபிக்க முட்டி போடுறீங்க, பெட்டில் போட்டிங்கன்னா நைட்டெல்லாம் ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த சூடு இருக்கு பாருங்க, அது நம்மளை ரொம்ப எதமாக்கணும். அது விடிய காலம் ரொம்ப எதமா இருக்கும். நம்ம உடம்பும் அந்த பெட்டில் இருக்கிற சூடும் அப்படி ரொம்ப அது கூப்பிடும், இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துறேன், இப்பயே எழும்பி போறியே, என்னை விட்டுட்டு போறியே அப்படின்னு அது கூப்பிடுவோம் உங்களை. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்னு அது நீங்கள் உடனே அதுக்கு செவி கொடுக்க கூடாது. ஏய் அடங்கு, நாளைக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு உடனே எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம அங்கே முழங்கால் போட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? இப்படிலாம் நான் 13 வயசில் ஆண்டவருக்கு என்னை சொந்த ரட்சகராக ஆண்டவரை 13 வயசில் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாலிப வயசில், என்னுடைய டீனேஜ், என்னுடைய முதல் டீனேஜ் 13ல் நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை கொடுத்தேன். 14 வயசில் நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றேன். நான் முதல் பிரசங்கம் பண்ணும்போது 14 வயசு. கர்த்தருடைய கிருபையில் எனக்கு ஜெபிக்கணும்னு ஆசை, ஆனால் என்னால் நிறைய ஜெபிக்க முடியாமல் நான் தடுமாறி இருக்கிறேன். இப்படி தான் பெட்டில் முழங்கால் படிக்கிட்ட கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த நேர் முழங்கால் முக்கால் முழங்காலாக மாறும். பார்த்துருக்கீங்களா? இந்த முக்கால் முழங்கால் அரை முழங்காலாக மாறும், இந்த அரை முழங்கால் கால் முழங்காலாக மாறும். அப்புறம் கர்த்தாவே ஏன் பலவீனம் தேவன் அறிவார்னு பாட்டு பாடிக்கிட்டே பீரங்கி மாதிரி மாறுவோம். கொஞ்ச நேரம் தலகுனிந்து அவரை பணிந்து கொள்வோம்னு பீரங்கி மாதிரி மாறுவோம். கொஞ்ச நேரத்தில் 3வது வானத்துக்கு போயிடுவோம். அப்புறம் முழிச்சு பார்த்தா, ஏசப்பா ஜெபம் பண்ண முட்டி போட்டு தூங்கிட்டேனேன்னு அது ஒரு குற்றமான இருக்கு பாருங்களேன். அப்போ தான் எனக்கு ஒரு மூத்த ஊழியக்காரர், அவர் கர்த்தருக்குள் மறிச்சிட்டாரு, அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன், அனுபவசாலி. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் அவர் தாத்தா அண்ணன் கூப்பிடுவேன், தாத்தா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது தாத்தா. அப்போ அவர் சொன்னார், நீ எங்கே ஜெபம் பண்ணுறேன்னார். உனக்கு ஜெபத்துக்கு ஒரு இடம் இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் என் பெட்லேயே முட்டி போடும். அதான் பிரச்சனை, முதல்ல உன் பெட்டை விட்டு வெளியே வா. அடுத்தவங்க ஜெபம் பண்ணணும்னு ஆசை வரும்போது காலையில் எழும்பணும்னு உடனே பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, மொபைல் அழகாக அலாரம் செட் பண்ணி தலைமாட்டிலே வச்சுக்குவோம். இது அடுத்த கெட்ட பழக்கம். தலைமாட்டில் வச்சுக்கிட்ட என்ன ஆகும் தெரியுமா, அது கிணிங்க உடனே டக்குன்னு அப்படியே கை தடவி அதை எடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆஃப் பண்றேன். நைட் எப்படி படுத்திருப்போம்? எதுக்கு அலாரம் வச்சோம்? ஜெபிக்க, எழுப்ப. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை தூங்கு, என் கூட நீங்க தூங்கு கொஞ்ச நேரம். அடுத்த 10 நிமிஷம் திருப்பி ஸ்னூஸ் பட்டன் திரும்பி அடிக்கும், திரும்பி அடி. அப்புறம் ஐயோ ஜெபிக்கல. அலாரம் வச்சுட்டு படுக்கிறீங்களா, தள்ளி வச்சிருங்க, நல்ல 8 தூரத்தில் வைங்க, ஒரு 10 அடி தூரத்தில் வைங்க. நீங்க நல்ல தூங்கி அலாரம் அடிச்ச உடனே எழுந்து நடந்து போய் அதை ஆஃப் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் உங்களை திட்டணும், நீ எழும்புறதுக்கு ஏன் உயிரை வாங்குறிய அப்படின்னு சொல்லணும்.
சரியா? வாங்குங்க 2 நாள் பரவாயில்ல. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்களேன். 21 நாள் ஒரு விஷயத்தை பழகுனா அது நம்ம பழக்கமா மாறிட்டோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை நாள்? 21 நாள், 21 days. 21 நாள் பிராக்டிஸ்ல கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 21 நாள் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 21வது நாள் உங்களால் ஜெபிக்காமல் எழும்பாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப அழகா இருக்கு. இயேசு வழக்கமாய் ஜெபிக்கிற இடத்துக்கு போனார்னு வேதம் சொல்லுகிறது. அவருக்கு ஜெபிக்கிறதுக்கு வழக்கமான ஒரு இடம் இருந்தது. என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் ஜெபிக்க பழகிட்டார். அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் வழக்கமாய் கூடி ஜெபிக்கிற இடத்துல கூடினார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் அங்கே அவங்கெல்லாம் சொல்ல வேண்டாம், போன் பண்ணி வந்துரு நாளைக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு தெரியும் இத்தனை மணிக்கு அங்க வந்து கூடிடணும், இத்தனை மணிக்கு யார் வரானோ இல்லையோ, யார் வராங்க எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, அத்தனை பேர் வந்து கூடிடணும். வர அந்த வழக்கமான நேரத்தில் வழக்கமான இடத்திலே நீங்கள் முழங்கால் முடக்குவீர்கள் என்றால் உங்க ஜெப வாழ்க்கை மகிமையாய் மாறும். கொஞ்ச காலம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. நம்ம என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு நாள் கஷ்டமா இருக்கு, 2வது நாள் முடியல, 3வது நாள் தோற்று போயிருப்பீங்க, 4வது நாள் ஜெபத்துல முட்டி போட்டு தூங்கி இருப்பீங்க, 5வது நாள் ஜெபம் பண்ண முடியாம கவனச்சிதறல் வந்திருக்கலாம். விடாதீங்க. சொல்லுங்க, விடாதீங்க. ஆமென். விடாதீங்க. பரவாயில்ல, நீயா நானா பார்த்துக்கலாம், நான் ஜெபம் பண்ணுவேன். நல்ல ஜெபிக்கணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மறந்துடாதீங்க, நீங்க உங்களால ஜெபிக்க முடியும். ஆமென். ஜெபிக்கணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள இருக்குதா? நான் திரும்ப சொல்றேன், அது யார் கொடுக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஜெபிக்க ஆசைப்பட வைக்கிறவர் அவர்தான். அந்த ஆசை, அந்த விருப்பங்களை எனக்குள்ள வைக்கிறவர் அவர்தான். ஜெபம் பண்ணணும்ன்ற ஆசை எனக்குள்ள வைக்கிறவர் அவர்தான். அந்த ஆசை சாகிற வரைக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆசை என்னை விட்டு வெளியே போற வரைக்கும் நான் சேஃபா இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால அதை நீங்க தூங்க விட்டுறாதீங்க, அதை அடக்கிறாதீங்க, அதை மேற்கொள்ளணும் ட்ரை பண்ணாதீங்க. அந்த ஆசை உங்கள் வாழ்க்கையில இருப்பது நல்லது. நீங்கள் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்மளால ஏன் ஜெபம் பண்ண முடியல? இந்த ஜெபம் பண்ண முடியாததற்கான காரணம் என்ன? போராட்டம் என்ன? ஒரு சில காரியத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நான் என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். நம்ம ஜெபிக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் நெகட்டிவான காரியத்தை நான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அதுல இருந்து நம்ம பாசிட்டிவா கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக்கலாமா? 5ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அழகான வசனம் இது. யார் இந்த ஏனோக்கு? ஆதாமுடைய 7வது தலைமுறைக்காரன். ஏனோக்கு தன்னுடைய மகனாகிய மெத்துசலாவை அவன் பெற்றபோது அவனுக்கு 65 வயசு. ஆதாமுடைய 7வது தலைமுறைக்காரன் இந்த ஏனோக்கு. ஆதாமுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பம், வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அவனை தோட்டத்தில் வச்சு அவர் பாருங்க, அவ்வளவு மகிமையான ஒரு தோட்டத்தில் 2 பேருக்காக பொன் விளைகிற அந்த நதியை வச்சு ஆண்டவர் அவ்வளவு பழங்களை வச்சு அவ்வளவு விருட்சங்களை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து இவன் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான். தோட்டத்துக்குள்ள அனுமதிக்க கூடாத ஒருவனை அனுமதித்து இவன் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய சாயலை இழந்து தேவனால் துரத்தப்பட்டான். தேவனோடு இருந்த உறவு உடைஞ்சு போச்சு ஆதாமுக்கு. ஆதாம் தேவனோடு இழந்த உறவுக்கு பின்பாக அவன் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க யாராவது அப்படியே திரும்ப தேவனோடு ஒட்டுவாங்களான்னு பார்த்தா அப்படி யாரும் இல்லை. ஆனால் ஆதாமுடைய 7வது தலைமுறைக்காரனாகிய இந்த ஏனோக்கு ஏதோ 65வது வயசுல ரட்சிக்கப்பட்டான். அவன் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் வந்துருச்சு. ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டான். நிறைய நம்ம நாட்டில் மதங்கள், நிறைய மதங்கள் இருக்கு. ஜெயின மதம்,
பௌத்த மதம் இதெல்லாம் கிமு 6ஆம் நூற்றாண்டில் வந்தது. நான் பார்த்தேன். நான் உலக மதங்கள் அப்படின்ற சப்ஜெக்டை நான் பொதுவாக வேதாகம கல்லூரியில் நான் டீச் பண்ணுவேன். அப்போ என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வைத்த விஷயம் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் கடவுளை தேட முடியலன்னு சொல்லி விட்டுட்டு சன்னியாசியாக போயிடுவாங்க. எனக்கு கடவுள் வேணும், இவங்கெல்லாம் வேணாம், என் பிள்ளை வேணாம், குட்டி வேணாம், ஒன்றும் வேணாம் போ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க அப்படியே போயிடுவாங்க. அவங்க காமிச்ச அந்த மார்க்கத்தை பின்னால் வரவங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீ முழுமையாக கடவுளை தேடணும்னா குடும்பத்தை விட்டு குடும்பத்தோடு இருந்தால் கடவுளை தேட முடியாது. நம்ம நாட்டிலையும் கிறிஸ்தவ பிரிவுகளில் ஒரு பிரிவு அப்படி இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டா நீ கடவுளை தேட முடியாது, அதனால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவியை கூட சகோதரின்னு கூப்பிடணும்னு. ஆனால் வேதம் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கவில்லை. பைபிள்ல ரொம்ப அழகா வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், பின்பு குமாரையும் குமாரத்தையும் பெற்றான் இருக்கா? இந்த தமிழ்ல இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமாங்க? அதுல நீங்க அந்த தொடர்ச்சி அந்த வார்த்தை வாசிக்கும் போதே அதுல அதனுடைய மகத்துவம் தெரியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும். அப்படின்னா இவன் குடும்பத்துக்கு டாட்டா காட்டல. நான் சும்மாவா இருக்கிறேன், நான் சன்னியாசியா பிரதர், நான் சும்மா ஜோம் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா, எனக்கு என்ன சும்மாவா பிரதர் இருக்கிறேன் அப்படின்னு ஏனோக்கு சொல்லல. ஏனோக்கு தேவனை பிடிச்சுக்கிட்டான், கர்த்தரை ருசிச்சுட்டான். தேவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. என் தாத்தாவுக்கு தாத்தா இழந்த உறவை தேவன் எனக்கு கொடுத்துட்டாரு, அந்த தெய்வத்தை நான் பிடிச்சுக்கிட்டேன். ஐயோ நான் இவ்வளவு 65 வயசு நான் சும்மா வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு இந்த ஏனோக்கு ஒரு பெரிய ஒரு கண் திறப்பு, ஒரு ஐ ஓப்பனிங். நேரா கர்த்தரை பிடிச்சுக்கிட்டான், ஆண்டவரோடு கூட நீ நடக்க ஆரம்பிச்சிட்டான். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றுக்கொண்டே. அவன் சன்னியாசி ஆகல, முற்றும் திறந்த முனிவரா மாறல. ஆண்டவர் காலில் வந்துட்டாரா? ஆண்டவர் வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, ஓகே பாய். மனைவிக்கு பாய் சொல்றோம், பிள்ளைகளுக்கு பாய் சொல்றோம், ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன், கொஞ்ச நேரம் நாங்கள் 2 பேரும் நடந்துட்டு வரோன்னு அப்படின்னு நடந்துட்டு அப்படியே சஞ்சரித்து அப்படியே வந்துட்டு ஆண்டவரோட பேசிட்டு இவன் ஒரு நாள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், அடுத்த வார்த்தையை பார்த்தீங்களா, அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் போயிட்டான். யார் எடுத்துக்கிட்டா? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் ருசிச்சுட்டான். அவர் கூட நடக்கணும்னா இந்த சஞ்சரித்தல் என்ற வார்த்தைக்கு 2 முக்கிய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று அவரோடு பேசுவது, அவரோடு நடப்பது. பேசிக்கொண்டே நடக்கிற அனுபவம். ஆங்கிலத்தில் வெறும் வாக்னு தான் இருக்கும், நடந்தான் தான். ஆனால் சஞ்சரித்தல் என்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கிற 2 வார்த்தைகளை நான் சொல்றேன். ஒன்று அவரோடு பேசிக்கொண்டே, சும்மா 2 பேரும் நடக்கலங்க, அவர்கிட்ட பேசிக்கிட்டே நடந்தா. அவர் பேசுவார், இவனும் பேசுவான், 2 பேரும் பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. கையை கோர்த்தது கடைசியா கண்ணை மூடுற வரைக்கும், அங்கே தேவன் அவனை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. குமாரனையும் குமாரத்தையும் பெற்றான். அப்போ அந்த குடும்பத்தை கவனிக்கணும்ல, அவன் உழைக்கணும்ல. அவன் உழைக்கவும் செய்தான், குடும்பத்தை கவனிக்கவும் செய்தான். அவன் அங்கே அந்த குடும்பத்துக்கு கவனிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய காரியத்தையும் பார்த்தான். எல்லாத்தையும் செஞ்சாலும் தேவனோடு நடக்கிறதையும் அவன் விடல. அப்ப தேவனோடு நடக்கிற அனுபவம் என்பது, அந்த ஜெப வாழ்க்கையினுடைய அடிப்படை அனுபவம் என்பது உறவின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது. யாருக்கெல்லாம் அவரோடு உறவு இருக்குதோ அவங்கெல்லாம் தேவனோடு பேசுவாங்க. ஆமென். உறவு சொல்லுங்க, என்னது? அவ்வளவுதான். It's all about relationship. நான் ஆண்டவரோட அந்த உறவு வச்சிருந்தேன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா என்னால பேசாம இருக்க. நல்லா நீங்களே யோசித்து பாருங்களேன். நான் கிட்டத்தட்ட 29-30 வருஷம்
வருஷத்துக்கு மேலே வாலிபர்கள் மத்தியில் நிறையா டிவி ப்ரோக்ராமு, புக்ஸ் எழுதுறது, வாலிபர்கள் கவுன்சிலிங். சில நேரம் பார்த்திங்கன்னா நான் யூத்துக்குன்னு ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன் டிவியில் 2001. நல்லா நிறையா வாலிப பிள்ளைங்களை கவுன்சிலிங் கூப்பிட்டு வருவாங்க. இதுக்கு நேர காலமே இருக்காது. ஏதாவது ஒன்று மாத்திரையை தின்னுடுச்சு பிரதர், கையை வெட்டிக்கிச்சு பிரதர், கழுத்தில் கயத்தை கட்டிக்கிட்டான் பிரதர்னு கூட்டிகிட்டு வருவாங்க. எத்தனை மணிக்கு? நைட்டு 1 மணிக்கு. பிரதர் வீட்டில் தானே இருக்கீங்க, நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். கூப்பிட்டு விடிய உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்து ஜோம் பண்ணி பிசாசை விரட்டி. எனக்கு இது சலிக்கலை. நிறைய நேரங்கள் நிறைய பிள்ளைகள் அந்த கடைசி வினாடிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறதெல்லாம் நினச்சி நான் கர்த்தரை துதிக்கிறேன். நிறைய பிரச்சனைகள்ல என்னன்னா, இந்த அம்மாமார் அழுவாங்க, அப்பாமார் அழுவாங்க. பிரதர் அவள்கிட்ட சொல்லுங்க பிரதர், பேச வேணான்னு சொல்லுங்க பிரதர். யாருக்கிட்ட? எவன்கிட்டயாவது அவள் கடலை போட்டுட்டு இருப்பான், எவன் கூடயாவது பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த பிள்ளைங்க கிட்ட பேசின அந்த பசங்க சொல்லும், இந்த பிள்ளைங்க சொல்லும், என்னால் பேசாமையே இருக்க முடியல அங்கிள், பேசலைன்னா மண்டை வெடிச்சணும் அங்கிள். புரியுதா? பேசலைன்னா ஏன்? உறவு. இந்த உறவு பேச வைக்குது. அவங்களுக்கு தெரியாது இது ஆரோக்கியமான உறவா அல்லது ஆரோக்கியமற்ற உறவான்னு அவங்களுக்கு தெரியாது. 13-14 வயசுல காதல்னு சொல்லிட்டு வருவாங்க. உறவு. பேசாம இருக்க முடியல, பைத்தியம் பிடிச்சிடும், பேசுறேன்னா எனக்கு மண்டை வெடிச்சிடும், இப்படிலாம் டயலாக் அடிப்பாங்க. ஓகே, உன் சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார், உன் நாயகர் ஒருவர் இருக்கிறார், உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார், உன்னை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காங்க. உன் கையை பாரு, ஒருத்தவங்க கையில பிளேட வச்சு கிழிச்சிருக்கான், இனிஷியல் போட்டுருக்கான். யாரா? நான் நேசிக்கிற பொண்ணுனே. டேய், உன்னை நேசிச்சு ஒருத்தர் கையில போட்டு வச்சிருக்கிறார். உன்னை உருவத்தை வரையல, உருவத்தை என்கிரேவ் பண்ணியிருக்கிறாரு. அலையில சத்தமா சொல்லுங்களேன். என் உருவத்தை, என்னை ஆண்டவர் அவர் கையில செதுக்கி வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். வரைந்தல் என்ற வார்த்தை, இந்த எபிரேய வார்த்தை என்ன தெரியுமாங்க? என்கிரேவ்ட், செதுக்கி இருக்கிறார். அவனால் ஒரு வாலிபர் மீட்டிங்ல சொன்னேன், எதை வச்சு தெரியுமா செதுக்குனாரு? வரைகிறது ஈஸி. நீ வரையலாம், கையில வரையலாம், கையில பச்சை குத்திக்கலாம், யார் பேரையோ பச்சை குத்திக்கலாம், இவங்க ஞாபகார்த்தம் என்று சொல்லி நீ கையில பச்சை குத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா உனக்காக சிலுவையிலே ஆணிகளால் சுத்தியலால் தன்னுடைய உள்ளங்கைகள்ல உன்னை என்கிரேவ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஓ ஜீசஸ். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு உன் கூட அந்த உறவை எப்போது வைத்திருக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம தான் அந்த உண்மையான அன்பை விட்டுட்டு உலகத்து அன்புக்கு பின்னால போயிட்டு இருக்கிறோம், உலக சிநேகத்துக்கு பின்னால போயிட்டு இருக்கிறோம். மனித உறவுகள், வேலையோடு இருக்கிற உறவுகள். நிறைய பேர் இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியல? வேலை பிரதர், டைமே இல்லை பிரதர், பயங்கர பிஸி பிரதர். அதனால காலைல எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே பைக்ல போயிடுறேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நான் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நான் வேலையை ஆரம்பிச்சிடும் பிரதர். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே, ஒரு அம்மா சொல்றாங்க, கிச்சன்ல நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே பாத்திரம் கழுவேன் பிரதர். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே நேரத்தில் 2 வேலையை செய்யறோம். அவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு அரை மணி நேரம் முன்னால எழுந்து அவருக்கு கொஞ்ச நேரம் தனியா, அவருக்கு ஆசை என்ன தெரியுமா? என் கிட்ட நீ தனியா உட்காரு, என் கிட்ட நீ தனியா இரு, தனியா இரு, கம் என் கூட வா, என் கூட இரு, உனி பிஸி தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிஸி இருக்குல்ல, இங்கிலீஷ்ல என்ன ஸ்பெல்லிங்? BUSY. இந்த வார்த்தை, இந்த எழுத்தினுடைய விரிவாக்கத்தை சொல்லட்டா? பீயிங் சொல்லுங்க, அண்டர் சேட்டன்ஸ் யோக். என்ன அர்த்தம்? சாத்தானின் நுகத்துக்கு கீழே இருக்கிறது தான் பிஸி. BUSY. ஐயோ பிரதர், நான் ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லை, சோ பிஸி. பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். யாரெல்லாம் ஜெபிக்கவும் பைபிள் படிக்கவும் முடியாத அளவுக்கு பிஸியோ,
அந்த பிஸிக்கெல்லாம் இதான் அர்த்தம். ஆமீன். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், காலையிலே எழுந்து அவர்கிட்ட உங்களுடைய வேலைகள் எல்லாம் வாங்கிட்டு அவர் பிரசனத்தில் உட்காந்து உங்கள் வேலையெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு இதெல்லாம் இன்னைக்கு செய்யணும் ஆண்டவரே, ஞானத்தையும் கிருபையும் தாங்கன்னு ஜோம் பண்ணிட்டு நல்ல பலன் அடைஞ்சிட்டு வெளியே போய் பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், அந்த நாளுக்குரிய பணிகளை சரியாய் செய்து முடிக்க தேவன் அனுக்கிரகம் செய்வார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. என் கூட வாங்க, நான் காட்டுறேன். ஒரு நாளைக்கு சொல்லு 10 மணி நேரம் நான் உழைக்கிறேன். 10 மணி நேரம் உழைக்கிறேன். காலை 9:30 10 மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன்னா சாயங்காலம் 6:30 மணி. அதுக்கு மேலே என்னுடைய வேதாகம கல்லூரியில் டீச் பண்ணணும், ஓடணும். ஏகப்பட்ட வேலைகள். வேதாகம கல்லூரி இருக்குது, இலவச டயாலிசிஸ் சென்டர் வச்சிருக்கிறேன், நான் லேபரட்டரி வச்சிருக்கிறேன், IAS அகாடமி நடத்துகிறோம். வரவங்கள சொன்ன எப்படி பிரதர் பார்க்குறீங்க? நான் பார்க்கல. காலையில் எழுந்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இதெல்லாம் காமிச்சிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்குரிய பலனை வாங்கிட்டு வந்தா அந்தந்த வேலை அந்தந்த காரியம் நடக்கும். ஆமென். ஆண்டவரே பிஸியா இருக்கிறேன், அதனால உங்கள்கிட்ட பேச டைம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் 2 போடு போடுவார். என் கூட இரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், நமக்கு வசனம் தெரியும், ஆமா நமக்கு வசனம் தெரியும், நான் அவனை தேட மாட்டோம். உறவு இல்லாமை உங்க ஜப வாழ்க்கையை பாதிக்கும். தேவனோடு இருக்கிற அந்த உறவு என்னைக்கு விரிசல் அடைகிறதோ அன்னைக்கு உங்களால ஜெபிக்க முடியாம போகிறதற்கான முதல் காரணம் அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல வருகிற அந்த லேக்கிங், அந்த குறைபாடுகள். அவருக்கு எனக்கு இருக்கிற உறவு குறை. என்னால் அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தாருங்க, உயிரை கொடுத்தார். உயிரை கொடுத்து நேசித்தவர், உயிரை கொடுத்து என் மேல அந்த அன்பை கொட்டினவர். நான் பாவியா இருக்கும் போது என் மேல் காண்பித்த அந்த அன்பு. ஆமென். ரோமர் என்ன அழகா எழுதுறாரு. ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் பலனற்றவனாய் இருந்தேன் when I was weak. தேவனுடைய அன்பு என் மேல அவர் கொட்டி அந்த அன்பை காமிச்சது நேரம் எப்படி தெரியுமா? நான் வீக்கா இருந்தேன், எதை செய்யணுமோ செய்ய முடியல, எதை செய்யக்கூடாது அதை செஞ்சேன். when I was weak. ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நான் பாவியா இருக்கும்போது கிறிஸ்து எனக்காக மரித்து தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினா. அந்த அன்பை எப்போ வெளிப்படுத்தினா தெரியுமா? நான் பாவியா இருந்தேன், when I was sinner. மூன்றாவது ரோமர் 5:10 வாசித்து பாருங்களேன், நான் தேவனுக்கு அவர் குமாரனை எனக்காக அனுப்பி அந்த அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும் பொழுது நான் தேவனுக்கு எளிமையா இருந்தேன். யோசித்து பாருங்க, என்கிட்ட ஒரு நல்ல காரியம் கிடையாது அவர் அன்பு என் மேல வைக்கும் போது. வேதம் சொல்லுகிறது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூறுவதிலே முந்திக் கொண்ட தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அன்பு கூறுவதில் முந்திக் கொண்டவர், அன்பு கூறுவதிலே முந்திக் கொண்டவர். அவர் அன்பு இவ்வளவாய் என் மேல் அன்பு வைத்தவர். யோசித்து பாருங்க, இவ்வளவு அன்பு வச்சு நான் பலவீனத்தில் விழுந்து 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 என் பாவத்தில் தோத்து என் பாவத்தில் செத்து தேவனுக்கு விரோதியா வாழ்ந்த என்ன அன்பு கூர்ந்த தெய்வம் இன்னைக்கு என்கிட்ட அந்த அன்பு எதிர்பார்க்க மாட்டாரா? அந்த அன்பு உண்மையா இருந்துச்சுன்னா என்னால் அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாது. நீங்க ஜெபிக்க போகும்போதெல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. அந்நியரும் பரதேசியுமாய் தூரத்தில் கிடந்த என்னையும் நம்மையும் இணைத்து கிட்ட கொண்டு வந்து புதிய ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி கிருபாசன தண்டையில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு தந்து கர்த்தர் எவ்வளவு அன்பை என் மேல கொட்டினாரு. ஒருவேளை அன்னைக்கு ஆண்டவர் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தக்கதாய் செய்திருந்தால் இன்னைக்கு எத்தனை பேர் இங்க உயிர் வாழ்ந்திருப்போம்? எத்தனை பேர்? நேற்று நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு காமிச்சார். தப்பி மீண்டவர்கள். ஏசாயாவில் அந்த வசனத்தை வாசித்த போது என் கண் கலங்கினது. நம்ம எல்லாம் கொரோனாவில் கோவிட்ல தப்பி மீண்ட கூட்டம். மரித்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல, உயிரோடு இருக்கிற நம்ம நல்லவர்கள் அல்ல, ஆனால் தப்பி மீண்டிருக்கிற கூட்டம் நீங்களும் நானும். ஆமென்.
ஒரு பெரிய பாஸ்டருடைய பையன் பேசியிருந்தான், அண்ணே ஜோம் பண்ணிக்கோங்கண்ணே, என் சர்ச்சு விசுவாசி, அவன் இதில் கேஎம்சியில் இருக்கிறானே, அவனுக்கு கோவிட்னே, எப்படி இருக்கானே, இப்போ தான் பேசுகிறான், நல்லா இருக்கிறானா, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவானா. 1 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறானே, செத்துட்டானே, என்னையானே. அங்க பிரச்சனை என்ன தெரியுமாங்க, நம்மெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால இருக்கட்டும் இந்த வருஷம்னு சொல்லி கர்த்தர் நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தம் நம்மளெல்லாம் வாழ வைத்து இங்க கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாரே. அப்ப எவ்வளவு நம்ம அன்பு நிறைந்தவர்களாய், அந்த அன்புக்கு ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசி வரைக்கும் நன்றி உள்ள வாழ்ந்திருக்கணுமே. யாக்கோபு சொல்றாரு, நம்ம அன்பை திருடினது இந்த உலக சிநேகம். யாக்கோபு 4:4 வாசிங்க. யாக்கோபின் ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த லவ்வ தாண்டி உலகத்துக்கு மேல நம்ம செலுத்தினதுனால அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. அவர் சொல்றார், அதை எதற்கு ஒப்பிடுறார் பாருங்களேன், விபச்சாரத்துக்கு ஒப்பிடுகிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. என்னால தேவனுடைய சமூகத்துல போய் அன்பா அவர் சமூகத்துல உட்கார்ந்து அவர் அன்பு கூறுற ஆண்டவரே பாட முடியல, ஜெபிக்க முடியல, ஆத்மார்த்தமா அவரோடு பழக முடியல, அவரோடு நடக்க முடியல, அவர் கூட பேச முடியல, அவரிடத்துல அன்பு கூற முடியல. அன்பு குறைவதற்கு காரணம், நான் உலகத்தை லவ் பண்றேன், அல்லது என் வேலையை லவ் பண்றேன், என் படிப்பை லவ் பண்றேன். இவைகளின் மேல லவ் வந்துருச்சுன்னா ஆண்டவர் மேல லவ் இல்லை. வேற அங்க 50 இங்க 50. ஆண்டவர் யார் தெரியுமாங்க, 100% எனக்கு தான் கொடுக்கணுன்றார். ஏன்னா உனக்காக நான் ஜீவனையே கல்வாரி சிலுவையில தந்தேன். ஜீவனையே கொடுத்து ஆண்டவர் என்னிடத்துல கேட்கிறது என்ன தெரியுமா, வெள்ளியை அல்ல, பொன்னை அல்ல, அவர் கேட்பதல்ல என் அன்பு. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. பிரியமானவர்களே, உங்க அன்பை தேவன் பேர்ல வச்சிருந்த உங்க அன்பை யார் திருடினது? யார் திருடினது? யார் அதை எடுத்துக்கிட்டா? ஆண்டவர் மேல தானே நம்ம பைத்தியமா இருந்தோம், அன்பா இருந்தோம். அப்பெல்லாம் ஜெபம் பண்ண முடிஞ்சுதே. இன்னைக்கு நம்ம அன்பை யாரோ திருடிட்டாங்களே. இல்ல, டிவி திருடிருச்சு, மொபைல் திருடிருச்சு, ஏதோ திருடிருச்சு, யாரோ திருடிட்டாங்க, பிஸ்னஸ் திருடிருச்சு, ஏதோ திருடிருச்சு. உங்க அன்பை யாரோ திருடிட்டாங்க, தங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், என் மேல வச்சிருக்கிற அன்பை யாரோ திருடிட்டாங்களே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. ஏன் ஜெபிக்க முடியல? உறவில்லை. உறவில்லை. அந்த உறவு எங்கேயோ உடைஞ்சு போச்சு. உறவில பிளவு, உறவில விரிசல். என்னால ஜெபிக்க முடியாத அளவுக்கு அங்க ஏதோ ஒரு உறவில பிரச்சனை வந்துருச்சு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த அறிக்கையை இன்னைக்கு நீங்க செய்யணும்னா, அந்த அன்புக்காக எதை வேணாலும் நான் தியாகம் பண்ண முடியும். எதையோ ஒன்றை நான் பலிபீடத்தில் வைக்காமல் ஆண்டவருடைய அன்புக்குள் திரும்ப வர முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஏதோ பிரிச்சிருச்சே, ஏதோ ஒண்ணு பிரிச்சு வேடிக்கை பார்க்குதே. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை, பொங்குன அன்பை யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்களே. நான் போய் தேவ சமூகத்துல நான் சும்மா நிக்கிறேன், உறவில்லாமல் நிற்கிறேன். அப்பா அப்படின்னு போய் நிக்கிறதுக்கு பதிலா நான் போய் நிற்கும் போதே கடவுளேன்னு போய் நிக்கிறேன். ஒரு கடமைக்காக நிக்கிறேன், ஏனோ தானோன்னு போய் நிக்கிறேன். உறவு உடைந்து போன சூழ்நிலையில் நிக்கிறேன். தொலைஞ்சு போன குமாரன் திரும்பி வந்தான். அவன் நடந்து வந்தான். நியாயமானபடி ஓடி வந்திருக்கணும். அவன் நடந்து வந்தான். அப்பா ஓடி போனார். ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த இளைய குமாரன் 3 காரியத்தை செஞ்சான். 1, அப்பா கிட்ட தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பா பாவம் செஞ்ச குற்றத்தை ஒப்புக்கொண்டான். 2வது, அப்பாவை அவன் கட்டி அணைச்சிக்கிட்டான், ஒப்புரவாயிட்டான். முதல்ல என்ன பண்ணா? ஒப்புக்கொண்டான். 2வது ஒப்புரவானா. 3வது, என்னைய உங்க வேலைக்காரனில் ஒருவனாக
வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொன்னான் இல்லையா? என்ன அர்த்தம் தெரியுமா? என்னையே தன்னையே ஒப்பு கொடுத்துட்டான். ஆமென். ஒப்புரவானா, ஒப்புக்கொண்டான், மூணாவது தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். இந்த 3 காரியத்தை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஆண்டவரே, எங்கேயோ தூர போயிட்டேன், எனக்கு தெரியுது உங்க மேல இருந்த அன்பு, முன்னால் இருந்த அன்பு, ஆதி அன்பு நீ விட்டாய்ன்னு சொன்னார் இல்லையா? ஆதி அன்பு இருந்துச்சு. முன்னாலெல்லாம் நான் ஜோம் பண்ணுவேன், மணியை பார்க்காம ஜோம் பண்ணேன், டைமே போறதே தெரியாத அளவுக்கு ஜோம் பண்ணேன். இன்னைக்கு ஜோம் பண்ணும்போது 10 முறை டைம் பார்க்கிறேன். அரை மணி நேரம் தள்ளனா பெரிய விஷயமா இருக்குது. என்னுடைய ஜபத்துல இன்னைக்கு ஏதோ சில பிரச்சனை வந்துருச்சு. காரணம், எனக்கும் உமக்கு இருக்கிற உறவிலே விரிசல், வேறு ஏதோ ஒன்று நமக்கு நடுவுல வந்துருச்சுன்றதை உணர்றேன். ஆண்டவரே, நான் ஒப்புக்கொள்கிறேன், அந்த ஆதி அன்பை தவறுனதை நான் ஒப்புக்கொள்றேன். ஆண்டவரே, நான் ஆரம்பத்துல இருந்ததை போல நான் இல்ல. ஆண்டவரே, என்ன நான் திரும்ப ஒப்பு கொடுக்கிறேன், உம்மோடு நான் ஒப்புரவாக விரும்புறேன்னு சொல்லி இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல திரும்ப உங்கள் வாழ்க்கையை தேவனோடு கூட அந்த உறவிலே உங்களை இணைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்க ஜப வாழ்க்கை மகிமையாய் மாறும். ஆமென். ஜப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உறவு அவசியம். உறவு இல்லாமை ஜப வாழ்க்கையை பாதிக்கும். எப்போ போனாலும் நான் எங்க அப்பாட்ட பேச போறேன், ஆமென், எங்க அப்பா கிட்ட பேச போறேன், எங்க அப்பாவோட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அந்த டைம் ரொம்ப ப்ரிஷியஸான டைம். ராஜாதி ராஜா கிட்ட பேச போறேன், மகிமையின் ராஜா கிட்ட பேச போறேன். இந்த உலகத்தை படைத்த தெய்வம் எங்க அப்பா, அவர்கிட்ட நான் பேச போறேன். அவர் எவ்வளவு பெரிய, எவ்வளவு உன்னதர் தெரியுமா? அப்படின்ற அந்த மகிமையான உறவோட நீங்க போய் கதவை பூட்டிட்டு உள்ள முட்டி போட்டீங்கன்னா, அங்க போய் நீங்க சாஷ்டாங்கமா விழுந்துட்டீங்கன்னா, அந்த ரூமுக்குள்ள போயிட்டீங்களா, நீங்களும் அப்பாவும் தான். அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம அந்த உறவுக்குள்ள வரோமோ அப்பெல்லாம் நம்முடைய ஜப வாழ்க்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இரண்டாவதாக, ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியாததற்கான காரணம் என்ன? வாசிக்கலாமா? அந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 10ஆம் சங்கீதம் 4வது வசனத்திற்கு வேதத்தை திருப்பிக்கோங்க. சங்கீதம் 10:4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. இங்க வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவெல்லாம் எப்படி இருக்குதா? தேவன் இல்லை என்பதே. கொஞ்சம் 3வது வசனத்தை வாசித்துங்களேன். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அவன் இச்சித்தது அவனுக்கு கிடைக்கிறது, அவன் இச்சித்தது அவனுக்கு கிடைக்கிறது. அதனால 4வது வசனத்துல அவனுக்குள்ள கொஞ்சம் பெருமை. சிலவங்க சொல்லுவாங்க, ஆமா நீ முட்டி ஜெபம் பண்ற, உனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, நான் ஜெபிக்கவே இல்லை, பத்தியா வந்துருச்சு. அவங்க கேட்டு பாருங்க, நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டு பாருங்க, அவங்க தெளிவா சொல்லுவாங்க, ஜெபிக்காத. இன்னைக்கு அது மாதிரி நிறைய நூதன உபதேசங்கள் உலகத்தில் வந்துருச்சு. ஜெபிக்கவே வேண்டாம், ஃபாஸ்டிங்கே இருக்க வேண்டாம். இப்படியெல்லாம் இந்த 3ஆம் தரம் பிரசங்கங்கள் உபதேசங்கள் பெருகினதுனால கொஞ்சம் நெஞ்சம் ஜெபிச்சவங்க கூட இன்னைக்கு ஜெபத்தை இழந்துட்டாங்க. அல்ல கவனிங்க, சிலுவையோட ஜெபம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஜெபிக்க வேணான்றதெல்லாம் பிசாசின் உபதேசம். கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வேதத்தில் அப்போஸ்தலர்கள் அதுக்கப்புறம் ஜெபிச்சாங்களான்னா உபவாசத்தில் கடந்தாங்க, ஜெபத்தில் தரித்திருந்தாங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஜெயில கூட ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிச்சாங்களாம். அவங்க ஜெபிக்காம இல்லை, ஜெபிக்கலனா பாவம். ஏன் ஜெபிக்கல தெரியுமா? பாருங்க, நான் ஜெபிக்காமே எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ஜெபம் பண்ண ஆசைப்பட்டேன், கடவுள் தந்துட்டாரு. நல்லா கவனிங்க, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் ஜெபிக்காததுக்கு காரணம், நான் ஜெபம் பண்ணாமே கிடைச்சிருச்சு, அதனால வந்த பெருமை. நீங்க ஜெபம் பண்ணாம கிடைக்குதுன்னா கவனமா இருங்க. 2 விஷயம், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை, 2வது உங்களை ஜெபிக்க விடாம பிசாசு தடுக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சி. 2த்தையும் கவனிச்சுக்கணும். ஆமென். இந்த
கிருபையை உணர்ந்து அவர் பாதத்துல விழுந்து ஜெபத்தை ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னு சொன்னா பிசாசு அந்த சூழ்ச்சியிலே உங்களை விளைவித்து விடுவான். நீ ஜெபம் பண்ணாமே பாரு, எல்லாம் கிடைச்சிருச்சு பத்தியா, உன் திறமை, உன்னுடைய தாளந்து, உன்னுடைய நல்ல ஞானம், உன் அறிவு, அதனாலதான் நீ இவ்வளவு தூரம் பெரிய ஆளாயிட்ட அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திடுவான். நான் முதல்ல சொன்னேன், உறவு இல்லாமை ஜெப வாழ்க்கையை பாதிக்கும். இரண்டாவது, தாழ்மை இல்லாமை ஜெப வாழ்க்கையை பாதிக்கும். எப்போ தாழ்மை இல்லையோ, எப்போ பெருமை வந்துருச்சோ, அப்போ நம்ம ஜெப வாழ்க்கை பிரச்சனைக்குள்ள வரும். கவனிங்க, 30வது சங்கீதத்துக்கு நீதிமொழிகளுக்கு வரலாமா? நீதிமொழியின் புஸ்தகம் 30க்கு வாங்க, திருப்பிக்கோங்க. 9வது வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும். ஒவ்வொரு நாளும் எனக்கு நீங்க படி அளங்க ஆண்டவரேன்னு சொல்லி இவர் ஜெபிக்கிறார். இந்த ஆகூரின் நீதிமொழிகள் அவர் சொல்றது பாருங்க, எனக்கு ஆண்டவரே நிறைய கொடுத்து நான் உங்களை மறுதலிச்சிடவும் கூடாது, நான் தரித்திரம் அடைந்து உங்களை நான் தூஷிச்சிடவும் கூடாது, உங்க நாமத்தை நான் தூஷிச்சிடவும் கூடாது. சோ என் படிய எனக்கு அளந்து தாரும். நமக்கு ஜெபிக்க முடியாம போறதுக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னா, நமக்குள்ள கிடக்கிற பெருமை. நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், அது என்னால் முடிஞ்சிடும். நம்ம பொதுவாக ஜெபம் பண்ண முட்டி போடுறோம் அப்படின்னா டாக்டர் கைவிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? பார்த்துக்கோங்க, இனி உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னும் போது தான் கொஞ்சம் முட்டி போட்டு எசப்பானுவோம். இந்த எக்ஸாம் நெருங்குற நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் நிறையா வரும். எப்போ? ஆமாம், +2 எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். அங்கிள் அடுத்த வாரம் எக்ஸாம் அங்கிள், ஜெபம் பண்ணுங்க அங்கிள். எதுக்கு? கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு காலையில் அங்கிள் பயமாக இருக்குது, நான் ஏதோ கம்மியாக தான் படிச்சிருக்கிறேன், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கேட்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தேவை. நீ ஜெபம் பண்ணியா? ஆமாம் அங்கிள், இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணேன், நேற்றுலாம் ஜெபம் பண்ணியா, இனிமேல் ஜெபம் பண்ணுறேன். எக்ஸாம் திருத்துறதுக்கு முன்னால் ஒருத்தன் ஜெபம் பண்ண சொன்னான், அங்கிள் ஜெபம் பண்ணிக்கோங்க. என்னடா? இல்லை அங்கிள் கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் ஷீட்லாம் திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு எதுக்கு நான் ஜெபம் பண்ணோம்? இல்லை அங்கிள், திருத்துறவங்க வீட்டில் டென்ஷனாக வந்தால் அவங்க நல்ல மூடோடு வந்தால் தான் அங்கிள் எனக்கு மார்க் நல்லா போடுவாங்க. ஜெபக்குறிப்பை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. எக்ஸாம் ரிசல்ட் வர அன்னைக்கு காலையில் திரும்ப ஜெபம், ஆண்டவரே பாஸ் ஆயிடணும், நான் எழுதுனதுக்கு கண்டிப்பாக நான் ஃபெயில் ஆயிடுவேன், பாஸ் மார்க் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜபத்தெல்லாம் எப்படி தெரியுமா நம்ம பார்க்குறோம்? இதெல்லாம் ஒரு மந்திரம் மாதிரி மாற்றிட்டோம். அப்பப்போ தேவைக்காக வந்து முட்டி போடுவேன், என் தேவை முடிஞ்சுதா அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணவே மாட்டேன், அவர் கிட்டே போக மாட்டேன். ஆமென் சொல்லாமா? ஆமென். உங்கள் கையில் பட்டயத்தோடு சுற்றுறீங்களோ? பிரதர் எனக்கு படிப்பு இருக்கு பிரதர், எனக்கு டிகிரி இருக்கு பிரதர், எனக்கு வேலை சூப்பர் வேலை பிரதர், என்ன போனாலும் என் வேலை போகாது பிரதர், நான் செட்டில் ஆயிட்டேன் பிரதர். கர்த்தர் சொல்றார், அந்த பட்டயத்தை போடு. ஆமென். அந்த பட்டயத்தை போடு. நான் இப்போ கர்த்தர் பட்டயத்தை போட்டுட்டு ஏபோத் எடுக்க சொல்றாரு, தேவ சமூகத்துக்கு வர சொல்றாரு, தாழ்த்த சொல்றாரு. ஆமென் சொல்லலாமா? மன தாழ்மையை அணிந்து கொள்வோம். தேவ பிரசன்னத்துக்குள்ள போங்க. காலையில் எழுந்தீங்க, எவ்வளவு பயங்கரமான முக்கியமான வேலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு முக்கியமான பொறுப்புல இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே எத்தனை 100 பேர் வேலை பார்த்தாலும் சரி, இன்னைக்கு நான் சொல்றேன், அங்கதான் அவர் சமூகத்துல விழுந்து கிடந்து அவருடைய பலனால் தரிப்பிக்கப்பட்டு வெளியே வந்தா அப்பதான் வெளியில அங்க சிங்கம் மாதிரி நிக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சிலவங்க வெளியில காட்டுற அந்த பாஸ், அந்த பாஸ் கேரக்டரை ஜபாரியில காட்டுவாங்க. ஆண்டவரே எனக்கு எல்லாம் செஞ்சுங்க ஆண்டவரே, அங்க வேலைக்கு ஆகாது. ஆமென். அவருக்கு முன்னால போயிட்டா நான் விழுந்துடணும்.
சாஷ்டாங்கமா கிடக்கணும். அதுதான் அவருக்கு பிடிக்கும். ஆமென். என்னதான் நான் அவருக்கு உறவிலே நெருக்கமா இருந்தாலும் அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை முத்தம் செய்து அவர் பிரசன்னத்தில் தாழ்த்துகிற அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கள எல்லாரையும் கர்த்தர் நடத்துகிற விதம் ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஆண்டுகிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கு பெரிய பதவி, நல்ல சம்பளம், நல்ல எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் உங்க சமூகத்தில் வரும்போது நான் என்ன வெறுமையாக்குகிறேன், என்னுடைய அனுபவங்களை நான் வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே, என்னுடைய உங்க பிரசன்னத்துக்குள்ள உங்க பிரசன்னத்துக்குள்ள நான் என்ன வெறுமை ஆக்கிறேன்ப்பா, நான் ஒன்னும் இல்லப்பான்னு சொல்லி நீங்க தாழ்த்த 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 தேவன் தமது கிருபைகளை உங்களுக்கு தந்தரலுவா. உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, எப்படி உன்னால் முடிந்தது, எப்படி உன்னால் நடக்க முடிந்தது, எப்படி உன்னால செய்ய முடிந்தது. அப்பதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உள்ள கிடந்து 4 சவத்துக்குள்ள அடங்கி தாழ்த்துகிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் நம்மள வெளியில வரும் பொழுது அவ்வளவு சார்ஜ் உள்ள பர்சனா கர்த்தர் வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு மொபைல் டிராவல் பண்ணும்போது மொபைலில் என் பக்கத்தில் வந்து சொன்னார், இந்த மொபைல் சார்ஜ் நிற்குதா சார்னாரு. ஆமாம். எவ்வளோ நேரம் நிற்கும்னாரு. நான் சொன்னேன், நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்து, ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 hours நிற்குதுன்னு. பரவாயில்ல சார். நான் சொன்னேன், அப்போ காலையிலே எழுந்த உடனே சார்ஜ் போட்டுருவேன். காலையில் எழுந்த உடனே. ஆமாம். இது என்னதான் பெரிய மொபைலாக ஒரு காஸ்ட்லி மொபைலாக இருந்தாலும் போய் சார்ஜில் கிடக்கணும். ஆமென். சார்ஜ் பண்ணாதான் வெளியில் வேலை செய்ய முடியும். அது அடங்கி கிடக்கணும். நான் யார் தெரியுமா, எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமானா, அதில் ஒரு அது 100% உள்ள ஒரு சின்ன மொபைல், அந்த சார்ஜர் சீப்பு தான், ஆனால் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஆமென். தேவ சமூகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுதான் வேல்யூ, அதுதான் வேல்யூ. உலகத்தின் பார்வைக்கு அது சீப்பா தெரியும், அது இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஹல்லேலூயா. உறவு இல்லாமை ஜெப வாழ்க்கையை பாதிக்கும், தாழ்மை இல்லாமை ஜெப வாழ்க்கையை பாதிக்கும். 3வது, என்னோட வேதத்தை திருப்பிக்கோங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக்கிறீங்களா? யாத்திராகமம் 2:23-24 வசனங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இங்க வாசிக்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த நாட்கள்ல இவங்களை பெருமூச்சு தான் விட முடிஞ்சது. பெரும்பாலும் நாட்கள் இவங்க ஜெபம் பண்ணி நேரத்தை கழிக்கல, பெருமூச்சிலையும் முறையிடுவதிலையும் தான் நாட்களை கழிச்சாங்க. சிலவங்களை பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்டையாவது போய் என் பிரச்சனையை கொட்டலாமான்னு நினைப்பாங்க. சிலவங்களுக்கு ஒரு ஏக்கம், எனக்கு பிரச்சனையை ஷேர் பண்ணுறது கூட ஆள் இல்லை சார்னுவாங்க. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் தேடினீங்கன்னா உங்கள் ஜெப வாழ்க்கை குறையுது. ஆமென். இன்னொரு வார்த்தையில் சொல்கிறேன், எப்போ நீங்கள் போய் யார்கிட்டையாவது என் மன குமுறலை சொன்னாதான் அப்படியே நல்லா இருக்கும் மாதிரி இருக்கும் பிரதர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்னும் தேவ சமூகத்தை டேஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். என்ன பண்ணல? நல்லா சொல்லுங்க, என்ன பண்ணல? தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை இன்னும் என்ன பண்ணல? சிலவங்க போய் யார்கிட்டையாவது மனசை கொட்டலாம் போல இருக்குன்னுவாங்க. உங்களுக்கு அது மாதிரி தோணி இருக்கா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மனசை ஃபுல்லாக பாரம் அழுத்தி அப்படியே உங்களை அப்படியே நெஞ்ச அடைக்கிற மாதிரி துக்கம் வருதா? நேராக போய் தேவ சமூகத்தில் கதவை பூட்டிட்டு கொட்டிருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை குறித்து வாசிக்க, அந்த பெண்ணுக்கு ஊரில் என்ன தெரியுமா பேர் வச்சாங்களாம்? பாவியாகிய ஸ்திரீ. அந்த பெண்ணுக்கு ஊர்ல பாவியாகிய ஸ்திரீ. அவ
நேரா இயேசு இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்துட்டான். அது ஒரு சீமோன் என்ற ஒரு மனுஷனுடைய வீடு, பேதுருல இன்னொரு சீமோன். இந்த சீமோன் வீட்டுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துக்கு பின்னால நின்று தண்ணி கண்ணீரால அவருடைய பாதத்தை நனைச்சி தலைமயிரால் அதை தொடச்சி அவ கொண்டு வந்த அந்த பரணியில் இருக்கிற அந்த நலதோன்ற தைலத்தை கொண்டு வந்து அதை காலில் பூசி அவ தலைமயிரால தொடச்சி முத்தம் பண்ணி கண்ணீர். ஆண்டு பாதத்துக்கு வந்த உடனே மனசை திறந்து கொட்டி அழுகிறான். அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, என் பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு நான் அழுறதுக்கு ஒரு இடம் தேவ பிரசன்னம். நான் என் பாரத்தை கொண்டு போய் யார்ட்டையாவது சொன்ன என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ இந்த ஊர்ல என்ன பேர் எடுத்த தெரியுமா? நீ பாவி, நீ ஒரு வேசி, நீ ஒரு விபச்சாரக்காரி, உனக்கு உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் அசிங்கமான வாழ்க்கை. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவளை குற்றப்படுத்துவார்களே தவிர அவளை ஆறுதல் படுத்த உலகத்துல யாரும் கிடையாது. அவளுக்கு தெரியும், இந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு உலகத்துல எந்த மனுஷன் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. உலகத்துல யார்ட்டையாவது போய் இந்த பாரத்தை இறக்கி வைக்கலான்னு போனா அவங்க இன்னும் என்னை வேதனைப்படுத்துவாங்க, இன்னும் அதை சொல்லி சொல்லி என்னை குத்தி காட்டுவாங்க, இன்னும் என் பிரச்சனை பெருசாகும். ஒன்ன செய்ய போறேன், இப்போ நான் தேவனுடைய பாதத்துக்கு போறேன், அப்பா பாதத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்க போறேன், நான் அழ போறேன், அவருடைய பாதத்தை என் கண்ணீரால நான் நனைக்க போறேன். நினைச்சு தேவனுடைய பாதத்துல அன்பு கூர்ந்து அவர் சொல்றாரு, நான் வந்ததுல இருந்து அவன் முத்தம் எடுக்கிறான், நான் வந்ததுல இருந்து தைலம் பூசுறான், அவன் வந்ததுல இருந்து என் மேல அன்பு கூர்ந்த தேவனுடைய பிள்ளையே, யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்காங்களோ அவங்களால ஜெபிக்க போக முடியாது. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்துக்கு வாங்க. ஏன் ஜெபிக்க முடியல தெரியுமா? சில விடுதலைகள் இன்னும் நமக்கு கிடைக்கல. Still we are under bondage. இன்னும் சில நுகத்துக்குள்ள கிடக்கிறோம், சில அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளால முறையிடுவோம், யார்ட்டையாவது போய் புலம்புவோம், எனக்கு தான் அப்படி இருக்கு, நான் தான் ஃபாஸ்டிங் மாசம் மாசம் போறேன், ஒன்றும் நடக்கல பிரதர், நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், பைபிள் படிச்சு பார்க்கிறேன், ஒன்றும் நடக்கல. நீங்க முறையிடுவீர்கள், பெருமூச்சு விடுவீர்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, அடிமைத்தனத்திலே இருக்கிற வரைக்கும் ஜெபிக்க முடியாது. மோசே பார்வோன்ட்ட போய் சொல்றா, என் ஜனங்களை அனுப்பு, நாங்கள் வனாந்திரத்தில் போய் நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், நாங்கள் ஜெபிக்கணும். நாங்க கடந்தது போதும், ஜெபிக்காம 400 வருஷம் எங்க வாழ்க்கையை முடக்கி போட்டது போதும், ஜெபிக்காம அடிமைத்தனத்துல வாழ்ந்தது போதும், எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எங்களுக்கு நாங்க வெளியே வரணும். போதும் இந்த பிரச்சனை, போதும் இந்த பாவம், போதும் இந்த பிசாசின் நுகம், போதும் இந்த அடிமைத்தனம். எத்தனை காலம் நான் பிசாசோட நான் போராட போறேன், எத்தனை காலம் இந்த அடிமைத்தனத்தோட நான் இருக்க போறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த அடிமைத்தனம் என்ன பண்ணிடும் தெரியுமா? சோம்பலை கொண்டு வந்துடும். சிலவங்க சொல்லுவாங்க, காலையிலேருந்து உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், காலையிலேருந்து போராடுறேன், என்னால் ஜெபிக்க முடியல பிரதர்னுவாங்க. வந்தா அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் தான் வருது பிரதர்னுவாங்க. உழைக்கிறேன். அடிமைத்தனம், அடிமைத்தனம். சிலவங்க சொல்லுவாங்க, டயர்டில் பைபிளை திறந்து அப்படியே கண்ணெல்லாம் கட்டுது, ஜெபிக்க முடியல. அடிமைத்தனம். இந்த மதிய நேரம் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும் ஜெபிக்க முடியாது. அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜெபம் ஓடாது. நீங்கள் இன்னைக்கு கேளுங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஹல்லேலூயா. உறவு இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, நமக்குள்ள அந்த விடுதலை இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். விடுதலை வேணும். இன்னைக்கு நமக்கு போய் இந்த சிலவெல்லாம் முழங்கால் படிட்டாலும் ஜெபிக்க முடியல, ஜெபம் வரல. பிசாசு கட்டி வச்சிருக்கிறோம். பிசாசு இன்னைக்கு ஜெபிக்க முடியாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு உங்க சிந்தைகளை கட்டி வைத்திருக்கிறோம். நீங்க ஜெபம் போனா தூக்கம் வரும், கொட்டாவி வரும். ஜெபிக்க உட்கார்ந்தாதான் நமக்கு ஒரு மாதிரிலாம் எண்ணம் வரும். ஜெபிக்க உட்கார்ந்தாதான் நமக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை ஞாபகத்துக்கு வரும். ஜெபிக்க உட்காரும் போதுதான் வேற ஏதாவது தோல்வியை பிசாசு ஞாபகத்துல கொண்டு வருவான். இன்னைக்கு முதல்ல விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே,
நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும், நானும் ஜெபிக்கணும், நுகத்தடியிலிருந்து வெளியே வரணும்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய பரிசுத்த வல்லமை நமக்கு வேணும், தேவனுடைய பரிசுத்த அபிஷேகம் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. அந்த தேவனுடைய பரிசுத்தமான அந்த அபிஷேக தைலம் உங்க நுகத்தடிகளை முறிக்கும். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்றார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கொடார். ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஏன் ஜெபிக்க 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 நம்மளால நம்ம ஜெபம் கூரையை கூட எட்ட முடியாத அளவு சில நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ண ட்ரையா இருக்கும். கொஞ்சம் எங்கேயோ ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். சரிப்படுத்துங்க, அதை சரிப்படுத்துங்க. எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்போம், நுகம் மேல கழுத்துல நுகம், உங்களுக்கு விடுதலை இல்லை, நுகம். கர்த்தர் இன்னைக்கு அந்த விடுதலையை தரப்போறார். இன்னைக்கு கர்த்தர் அந்த கிருபைகளை தரப்போறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை வேணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அந்த எல்லா இக்கட்டிலிருந்தும் அந்த நுகத்தடியிலிருந்தும் கர்த்தர் ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் அந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. கடைசியா ஒரு காரியத்தை நம்ம பார்த்து ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தின் 6வது 7வது வசனங்கள். ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் ஜெபம் வரல பிரதர், ஜெபம் எனக்கு ஜெபம் என்னால ஜெபம் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன? முதல்ல சொன்னேன், உறவு இல்லாமை. இரண்டாவது தாழ்மை இல்லாமை. மூன்றாவது விடுதலை இல்லாமை. நாலாவது விசுவாசம் இல்லாமை. எப்பெல்லாம் விசுவாசம் இல்லையோ ஜெபம் வராது. ஆண்டவர் சொல்றாரு எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. ஏன்னா விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை சேருகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும். ஆமா, நானும் போயிட்டு வரேன் பிரதர், ஏதோ போயிட்டு வருவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னைக்கும் கூப்பிட்டாங்கல்ல போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா மாற்றிக்கொள்ளுங்க. நான் அவரை தேடி வந்துட்டேன், அவர் சமூகத்துக்கு போய் இருக்கிறேன், என்னை கர்த்தர் விடுதலை ஆக்குவா. எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு ஏதோ எனக்கு ஒரு விடுதலையை தரப்போறாரு, எனக்கு ஒரு கிருபையை வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு எனக்கு ஒரு டெலிவரன்ஸை வச்சிருக்கிறார், இன்னைக்கு எனக்கு ஒரு ஹீலிங்கை வச்சிருக்கிறார், இன்னைக்கு என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வரப்போறேன். இன்னையோட என் அடிமைத்தனம் மாற போகிறது. இன்னையிலிருந்து என்னுடைய ஜெப வாழ்க்கை வளர போகிறது. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ற நேரம் போக நேரமே பார்க்காம நான் ஜெபம் பண்ண போகிறேன். அவ்வளவு நல்ல ஜெப வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தரப்போகிறார். நீங்க எப்பெல்லாம் ஜெபிக்கணும்ன்ற உணர்வு வருது அப்பெல்லாம் நான் போய் முட்டி போட்டுற போறேன். எப்பெல்லாம் ஜெபிக்கணும்ன்ற ஆசை அந்த மனசுல வந்த உடனே டக்குன்னு போய் தேவ சமூகத்துல முழங்கால் போட்டுருவேன். இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அந்த நல்ல ஜெப அனுபவங்களால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு வெளியே கொண்டு வருவாராக. இது வரைக்கும் ஜெபிக்காம போன நாட்கள், ஜெபிக்காம காலத்தை கடத்தின காலங்கள் எல்லாம் போதும். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். நான் நிறைய ஜெபம் பண்ண போகிறேன். நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வைக்க போகிறார். நல்ல ஜெப ஆவியை தர போகிறார். ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்காம காலம் தாழ்த்திட்டேன், ஜெபிக்காம காலம் கடத்திட்டேன், ஜெபிக்காம நான் வாழ்ந்துட்டேன். இதுவரைக்கும் நான் முன்னால மாறி ஜெபிக்க முடியல. ஆண்டவரே நான் முன்னாலெல்லாம் ஜெபம் பண்ணேன், அந்த உறவு இருந்தது. இப்போ என்னால் அந்த உறவை மறுபடியுமாக ஆண்டவரே நான் உணர முடியல. முன்னால மாறி என்னால் ஆதி அன்பை நான் உணர முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனையை நான் உணர்றேன். ஆண்டவரே நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன், என்னால ஜெபிக்க முடியல. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஜெபிக்கணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள இருக்கு? இன்னைக்கு ஆசைப்படுங்க. அப்படி ஆசைப்படுறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு ஜெபிக்க ஆசை, ஆனா என்னால ஜெபிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுக்கு காரணங்களை தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். உறவு இல்லாம திரும்ப அந்த ஆதி அன்புக்கு வரப்போறோம். திரும்ப அப்பான்னு பிடிச்சுக்கோங்க. சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் வேணும், உங்களை தவிர வேற
ஒண்ணு வேணாம், எனக்கு உங்களை தவிர வேற ஒண்ணு வேணாம். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு நீங்க வேணும்ப்பா. ஏதோ ஆண்டவரே நடுவுல கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன், கொஞ்சம் நடுவுல டைவர்ட் ஆயிட்டேன். ஹalleluya, ஹalleluya. thank you lord, thank you lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொஞ்சம் ஆதி அன்பை விட்டு வெளியே போய், கொஞ்சம் தேவ பிரசன்னத்துக்குள்ள வெளியே போய், ஆண்டவருடைய பிரசமுகத்துல ஏதோ பழைய அன்பு, பழைய காரியம், உலகத்தோடு கூட சம்பந்தம் கலந்திருக்கலாம். கொஞ்சம் அப்படியே நீங்க உங்க சீர்தூக்கி பாருங்க, பார்க்கலாம். அப்படியே உள்ளத்தை திறந்து சீர்தூக்கி பாருங்க. எங்கேயாவது உலக அன்பு உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு தேவ அன்பை திருடி இருந்தா, யாரோ உங்க மேல ஆமென் ஆமென் அந்த ஆண்டவர் வச்சிருந்த அன்பை திருட யாரோ முயற்சித்திருந்தா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லவ் லூஸ் பண்ணியிருந்தா, இன்னைக்கு ஏன் திரும்பி வரக்கூடாது? ஏன் திரும்பி வரக்கூடாது? ஆண்டவரே மறுபடியும் அந்த ஆதி அன்புக்கு, the first loveக்கு நான் வரேன்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆதி அன்புக்கு நான் திரும்பி வரேன், ஆதி அன்புக்கு நான் திரும்பி வரேன். ஆண்டவரே அந்த பழைய அனுபவம் எனக்கு திரும்ப வேணும். சொல்லுங்க சொல்லுங்க, பழைய அனுபவம் திரும்ப வேணும், பழைய அனுபவம் எனக்கு திரும்ப வேணும். சொல்லுங்க சொல்லுங்க, பழைய அனுபவம். ஆண்டவரே முன்னால இருந்த நாட்களை விட அதிகமா நான் ஜெபம் பண்ண போறேன், அதிகமா தேவ சமூகத்துல நான் ஆண்டவரே மணிக்கணக்கா என்னுடைய நேரத்தை செலவழிக்க விரும்புறேன். சொல்லுங்க, ஆசைப்படுங்க ஆசைப்படுங்க ஆசைப்படுங்க, நீங்க ஆசைப்படுங்க. சொல்லுங்க, ஆவியானவரே நான் ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க, என்னை ஏவுங்கன்னு சொல்லுங்க. ஓ ஹalleluya, ஆண்டவர் உங்களை ஏவுவா. இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ உங்களுக்கெல்லாம் அந்த கிருபையை தருவா. ஆண்டவர் ஏவுவா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொன்னா கீழ்ப்படிறேன். சொல்லுங்க, கீழ்ப்படிறேன் கீழ்ப்படிறேன். கொஞ்ச நேரம் ஒருவேளை டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்வார், அதை ஆஃப் பண்ணிட்டு போய் ஜெபம் பண்ணு சொன்னா நான் கீழ்ப்படிறேன். சொல்லுங்க, கீழ்ப்படிறேன். சில நேரம் மொபைல பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுவா, அதை நிறுத்திட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். சொல்லுங்க, கீழ்ப்படிறேன் 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 கீழ்ப்படிறேன். அது எவ்வளவு விலைக்கரையமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் கீழ்ப்படிறேன், நான் கீழ்ப்படிறேன், நான் இனி விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க, நான் இனி விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் இனி ஜெபத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். எனக்கு விடுதலை வேணும். யார் யாருக்கெல்லாம் விடுதலை வேணும்? ஒருவேளை அடிமைத்தனத்துல கிடக்கலாம், சில அடிமைத்தனம் உங்க நுகம் உங்க மேல பூட்டப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் இந்த மதிய நேரம் ஒரு விடுதலையை தர விரும்புகிறார், ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். சில அடிமைத்தனங்கள், பொல்லாத பிசாசு உங்க மேல ஒரு நுகத்தை போட்டு உங்களை ஜெபிக்க விடாம பிடிச்சு வச்சிருக்கிறான். சில பார்வோனின் ஆவிகள் உங்களை பிடிச்சு வச்சிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்க போகிறார். இப்போ கர்த்தருடைய மகிமையான வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆமென் ஆமென் இப்பொழுது இறங்கி வரட்டும். ஒவ்வொருவர் மேலும் ஜெபிக்க முடியாம ஜெபத்தை தடுக்கிற ஜெபத்தை தடுக்கிற ஜெபத்தை தடுக்கிற ஜெபத்தை தடுக்கிற ஜெபத்தை தடுக்கிற ஜெபிக்க விடாம தடுக்கிற ஜெபிக்க விடாம கட்டுகிற ஜெபிக்க விடாதபடி பிடிச்சு வச்சிருக்கிற பொல்லாத பார்வோனின் ஆவிகள், எல்லா சோம்பலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல இப்போ வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்துல அவன் அந்த மாதிரி ஆவிகள் இனி இடம் இல்ல, இப்ப இடம் இல்ல. நான் கட்டளை கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா பொல்லாத ஆவிகள் பொல்லாத ஆவிகள் பொல்லாத ஆவிகள் தேவையில்லாம இந்த ஜனங்களை ஜெபிக்க விடாம தடுத்து பிடிச்சு வச்சிருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. இதுக்கு மேல இந்த ஜனங்களுக்குள்ள இருக்க முடியாது. உனக்கு அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்ல 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 இல்ல. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால விடுதலையின் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கி வருவதற்காய் நன்றி. விடுவிக்கிற வல்லமை இறங்கி வருவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லா எதிர் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் கர்த்தர் அதமாக்குவீராக அதமாக்குவீராக அதமாக்குவீராக. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வரட்டும். உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Lord, we need you, Lord. நீங்க வேணும், நீங்க வேணும், உங்க வல்லமை வேணும், உங்க வல்லமை வேணும், உங்க வல்லமை வேணும். நுகத்தடிகளை முறிக்கிற தேவ வல்லமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். எல்லா கட்டுகளும் உடைக்கிறேன், எல்லா நுகத்தையும் உடைக்கிறேன். எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லா நுகங்களும் ஒன்றும் இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது. இந்த மண்டபத்துக்குள் ஒளிய எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த கிரியைக்கும் அதிகாரம் இல்லை. இல்ல இல்ல உள்ள இருக்க முடியாது.
நாமத்துல எல்லா அசுத்த ஆவிகளும், எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளும், ஜெபத்தை தடுக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது விலகுவதாக, விலகுவதாக. இன்று கண்ட எகிப்தை ஆமென் இனி நம்முடைய பிள்ளைகள் காணக்கூடாது. ஓ ஹalleluya. அடிமைத்தனத்தின் நுகத்தை கர்த்தர் உடைக்கிறார். அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைக்கிறார். அடிமைத்தனங்கள் உடைகிறது, 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 உடைகிறது. அல்ல விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து ஜெபிங்க, விட்டு கொடுத்து ஜெபிங்க, விட்டு கொடுத்து ஜெபிங்க. எல்லா பொல்லாத பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால ஆமென் சிறைப்பிடிக்கிறோம், சிறைப்பிடிக்கிறோம். அவைகளுக்கு இடம் இல்லை. பரிசுத்த அக்கினி இறங்கி வருகிறது. பரிசுத்த வல்லமை, பரிசுத்த வல்லமை, அக்கினி, தேவனுடைய பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேல், சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் மணிக்கணக்கா ஜெபிக்கிற வல்லமை, மணிக்கணக்கா ஜெபிக்கிற மகிமையின் வல்லமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். Thank you, thank you Lord, thank you Lord, thank you Lord. பரிசுத்த வல்லமைக்காய் நன்றி, பரிசுத்த அபிஷேகத்திற்காய் நன்றி, பரிசுத்த மகிமைக்காய் நன்றி. ஹalleluya, ஹalleluya. விடுதலை, 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எனக்கும் இந்த அடிமைத்தனத்துக்கும் இனி இடமில்லை, இனி இடமில்லை. ஹalleluya. Thank you Lord, thank you Lord. ஜெப கிருபை, ஜெபிக்கிற கிருபை. சொல்லுங்க, ஆண்டவரே நீ கீழ்ப்படிவம்பா என் ஜெபத்துக்கு. ஆண்டவரே இந்த டிசிப்ளின், பிரேயர் டிசிப்ளின் நான் கை கொள்ளுவேன்பான்னு சொல்லுங்க. ஜெபத்துல நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. நல்ல ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. நிறைய ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே உங்க பிரசன்னத்திற்காக நன்றி. ஓ ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. ஜெபிக்க வைக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி. ஒவ்வொருவரும் ஜெப வாழ்க்கையை ருசிக்கட்டும், ஜெப அனுபவத்தை ருசிக்கட்டும், 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 ருசிக்கட்டும். ஜெபத்தில் இருக்கிற மந்த தன்மை எல்லாம் போகட்டும். இன்னையிலிருந்து ஆண்டவரே உங்க பிள்ளைங்க ஆண்டவரே நிறைய நேரம் ஜெபத்துல செலவழிக்க கிருபை தாங்க, உலகத்தை கலக்க கிருபை தாங்க. இந்த எல்ஷடாய் ஜெப குழு ஆண்டவரே இந்த குழுவில் இருக்கிறவர்கள் ஜெப வீரர்களா மாறுவார்களாக, ஜெப வீராங்கனைகளாய் மாறுவார்களாக. இவர்கள் ஜெப ஊழியத்தை செய்யறதுனால இவங்க நல்ல ஜெபிக்கட்டும், நிறைய நேரம் ஜெபிக்கட்டும். ஜெபத்தில் இருக்கிற குறைபாடுகளை மாற்றும், மாற்றும். ஆண்டவரே உங்க கரங்கள்ல உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உங்க மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கிருபைக்குள்ள ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நன்மையின் கரம் உங்க பிள்ளைகளோடு இருப்பதாக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். தேவனுடைய மகத்துவம் உள்ள பிரசன்னத்துல அருமையான இந்த ஜெபக்குழுவை தரேன். ஆண்டவரே எங்கள் அன்பு ஊழியர்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கனத்துக்குரிய ஊழியத்தை செய்கிறாங்களே, உங்க பிள்ளைகளுடைய ஊழியம் எல்லைகள் பெருகட்டும், இவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும். நாளுக்கு நாள் இந்த பிரேயர் விருத்தி அடையட்டும். நாளுக்கு நாள் இந்த ஜெபம் ஆண்டவரே இங்க வருகிறவர்களுடைய எண்ணிக்கை பெருகட்டும். ஆண்டவரே இதன் மூலமா இந்த ராஜ்யம் கட்டப்படட்டும். இன்னும் மகிமையான அனுபவங்களை இந்த குழுவினர் இந்த ஊழியம் காணட்டும். திறந்த வாசல வைங்க, மகிமைப்படுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க அன்பின் கரங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க அப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.